Today we see in this video, we are going to learn about contract basis, offer, acceptance and consideration. Offer means when one person expresses willingness to do or not to do something to another person to get consent. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறாங்கன்னா அதுதான் வந்து ஆஃபர்ன்னு சொல்றாங்க. லைக் வந்து டு அனதர் பர்சன் வித் கன்சென்ட்டோட லைக் மஸ்ட் பி கிளியரா இருக்கணும் அண்ட் டெஃபினைட்டா இருக்கணும். அது வந்து எப்படி ட்ரூத்தா இருக்கணும்னு சொல்றாங்க. கேன் பி ஓரல், ரிட்டன் ஆர் இம்ப்ளாய்டா இருக்கணும். கிரியேட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கணும், லீகல் இன்டென்ஷனோட வந்து இதை கிரியேட் பண்ணியிருக்கணும் இந்த ஆஃபர். டைப்ஸ் ஆஃப் ஆஃபர்னு பார்த்தோம்னா ஜென்ரல் ஆஃபர், ஸ்பெசிஃபிக் ஆஃபர், கிராஸ் ஆஃபர், கவுண்டர் ஆஃபர். ஜென்ரல் ஆஃபர்னா பப்ளிக் வந்து ஆஃபர் கிரியேட் பண்றது. லைக் பர்டிகுலரா வந்து பர்சன்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்றது தான் அந்த ஆஃபரை வந்து ஸ்பெசிஃபிக் ஆஃபர்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஆஃபர் அண்ட் கவுண்டர் ஆஃபர்னு பார்த்தோம்னா ஸோ ஒரிஜினல் ஆஃபரை வந்து மாடிஃபை பண்ணி ஆஃபர் பண்றது தான் வந்து கவுண்டர் ஆஃபர். அக்செப்டன்ஸ் மீன்ஸ் when the other person agrees to offer without any changes, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அந்த ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்க மற்ற பர்சன்ஸ், அனதர் பர்சன், அதை தான் வந்து அக்செப்டன்ஸ் சொல்றாங்க. இது வந்து எப்படி இருக்கணும்னா அப்சல்யூட்டா இருக்கணும், அன்கண்டிஷனலா இருக்கணும், கம்யூனிகேட்டடாவும் இருக்கணும்னு சொல்றாங்க. சைலன்ஸ் இஸ் நாட் அக்செப்ட், சைலண்டா இருக்கிறது அக்செப்டன்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. டைப்ஸ் ஆஃப் ஆஃபர்னு பார்த்தோம்னா எக்ஸ்பிரஸ், இம்ப்ளைடு. எக்ஸ்பிரஸ்னா வெதர் ஸ்போக்கன் ஆர் ரிட்டன், ஸ்போக்கனா இருக்கலாம் ஆர் ரிட்டனாவும் இருக்கலாம். இது எப்படின்னா இது ஓரலாவும் இருக்கலாம், ரிட்டனாவும் இருக்கலாம். இம்ப்ளாய்டுன்னு பார்த்தீங்கன்னா பை கண்டக்ட்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் மீன்ஸ் சம்திங் இஸ் ரிட்டன் ஃபார் த ப்ராமிஸ், சம்திங் ரிட்டன். இப்போ வந்து நம்ம ஒரு காரை வந்து செல் பண்றோம்னா அது எந்த பிரைஸ் சேல் பண்றோம், 2 lakh rupeesக்கு வந்து பிக்கு வந்து சேல் பண்றாங்க. 2 lakh rupees தான் வந்து கன்சிடரேஷன் சொல்றாங்க. வந்து லாஃபுல்லா இருக்கணும். எப்படி மூவ் பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ப்ராமிசி ஆர் எனி பர்சன் வந்து கேன் மூவ். டைப்ஸ் ஆஃப் கன்சிடரேஷன் பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர். நெக்ஸ்ட் இதோட செக்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 2 clause A ஆஃபர், செக்ஷன் 2 clause B அக்செப்டன்ஸ், செக்ஷன் 2 clause D கன்சிடரேஷன், செக்ஷன் 10 வந்து வேலிட் கான்ட்ராக்ட். இதை வந்து இது ரிலேட்டடான செக்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி வி டிஸ்கஸ் about contract basis includes offer, acceptance and consideration. Thank you for all modules.